அதை பரியாசம் பண்ணுகிற மக்கள் ஏராளம், நிந்திக்கிற மக்கள் ஏராளம், கேலி பண்ணுகிற மக்கள் ஏராளம். ஆனால் அற்புதங்களின் ஆண்டவருடைய அற்புதங்கள் இன்றைக்கு மாறவில்லை. எனவே என்னுடைய செய்தியை ஆழமாய் கேட்க அன்பாய் கேட்கிறேன். அதனுடைய அந்த அற்புதத்தின் மிராக்கிள் என்ற வார்த்தையில் முதலாவது ஆரம்பிக்கிற ஒரு எழுத்து எம். அப்படியானால் மேட் ஃபார் அ பர்பஸ். ஆண்டவர் ஒரு குறிக்கோளுக்காகத்தான் அற்புதங்களை செய்கிறார். கவனிக்க வேண்டும், தேவன் எதை செய்தாலும் அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதுல ஒரு ஆழம் இருக்கிறது. காட் இஸ் த காட் ஆஃப் பர்பஸ். இதனால இந்த செய்தி நீங்கள் கேட்கிறீர்கள் சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த செய்தியை நான் உங்களோடு பேசுகின்ற சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏராளமான செய்திகள் மனதில் இருக்கிறது. இந்த ஊடகத்திலே ஏறக்குறைய 12,000க்கு மேற்பட்ட செய்திகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய வல்லமையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய நோக்கமே நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். எனவேதான் திருமறை சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியானால் அந்த விடுவிக்கிற சத்தியம், அந்த முதல் வார்த்தை எம், மேட் ஃபார் அ பர்பஸ். எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29:11. அந்த வார்த்தையை இப்படி சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. அப்படியானால் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்களே இல்லை. அதாவது ஒரு வாலிபனிலிருந்து வயோதிபர் வரைக்கும் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு உண்டு. ஒரு வாலிபன் நினைக்கிறான், நன்றாய் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், லட்சியங்கள் நிறைவேற வேண்டும். ஒரு வாலிபன். ஒரு வியாபாரிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, வியாபாரத்தை பெருக்க வேண்டும், வியாபாரத்தில் முன்னேற வேண்டும், ஒரு தலை சிறந்த மனிதனாய் வாழ வேண்டும். நோக்கம் இல்லாத மனிதன் இந்த பூமியில இருப்பாரானால் அது அர்த்தமற்ற வாழ்க்கை. ஆண்டவர் மனிதனை படைத்த போதே ஒரு நோக்கத்தோடு, ஒரு குறிக்கோளோடு ஆண்டவர் உருவாக்கினார். இன்றைக்கு மக்கள் அதை மறந்து போகிறார்கள். யூ ஆர் எ ஜெம் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். தேவனுடைய படைப்பிலே நீங்கள் ஒரு மகுடம் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. அப்படியானால் அன்பு தேவ பிள்ளைகளே, எதிர்பாருங்கள். மேலானதை, மகிமையானதை, சிறந்ததை எதிர்பாருங்கள். த பெஸ்ட். இன்றைக்கு அநேகருக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்கிறேன், சாகிறேன், இல்லை. எவரி மேன் மஸ்ட் ஹேவ் அ பர்பஸ். நோக்கம் இல்லாமல் இருப்பீரானால் ஆண்டு சொல்கிற வார்த்தை, ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ. ஐ நோ த பிளான்ஸ்.